தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த T20 வேர்ல்ட் கப் இருக்குல்ல, இதில் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சூப்பர் 8ல், அதாவது தோல்வியே காணாத அணிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறி ஒன்று சேர்ந்திருக்க 4 அணிகள் இன்னொரு பக்கம். இந்த 2 குரூப்பையும் பார்க்குறப்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும் பல பேருக்கும். இதில் வேற இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் சூப்பர் 8 சார்ந்து நம்ம ஆரம்பிக்கிறோமா? என்னென்ன நடக்க போதோ இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் 2 குரூப்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அணிகளை. இதில் குரூப் ஏ இருக்குது பாருங்கள், சூப்பர் 8 பேஸ் பண்ணி இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே. 4 அணிகளுக்கு என்ன ஒரு ஒற்றுமை? இந்த 4 அணிகளுமே இந்த T20 வேர்ல்ட் கப்பில் தோல்வியவே காணாத அணிகள். அப்பேற்பட்ட அணிகளா இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க எலிட் லிஸ்ட்டில். அப்படியே குரூப் 2க்கு வந்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா கொஞ்சம் அங்கங்கே அடியை லைட்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த குரூப் 2வும் குரூப் 1ம் எந்த அளவுக்கு அப்படி கான்ட்ராஸ்டாக இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அதுலேயும் என் கண்ணை பயங்கரமாக உறுத்துறது இந்த டீம் தாங்க. நல்ல விஷயத்துல தான் சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்லலை. ஜிம்பாப்வே இந்த எலிட் டீம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க. ஒரு டீம் இந்த குரூப் 1ல் அதில் ஜிம்பாப்வேவை நான் இன்னொரு படி மேலே வச்சு பார்க்குறேன். ஏன்னா அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அந்த வேர்ல்ட் கப்பில் அட்டகாசமாக இருக்குது. இவ்வளோ காலமாக காத்துட்டு இருந்த ஒரு டீமு அதோட தாகத்தை தணிக்க ஒரு இடம் கிடைச்ச மாதிரி அந்த ஒரு வாய்ப்புக்காக எவ்வளோ போரிடுவாங்க. அது இங்கே பார்க்க முடியும் இந்த டோர்னமெண்ட்டில். இந்த பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி நினச்சி பாருங்க ஸ்டேஜ், இந்த குரூப் பியில் இருந்தாங்க பாருங்க ஜிம்பாப்வே. அந்த ஒரு குரூப்பில் யார் இருந்தா? ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஒமான், இத்தனை அணிகள் இருந்துச்சு. ஆனால் இதில் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாக்கெல்லாம் மேலே ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சது பாருங்க. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. பாயிண்ட்ஸை பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கா 6, ஆஸ்திரேலியா 4, ஜிம்பாப்வே 7. இது போல ஒரு மேஜிக் நடக்கும் என்ன எதிர்பார்த்தீங்களா இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? ஆனால் பண்ணி காமிச்சிட முதல்ல ஜிம்பாப்வே. இதனால தான் சொல்கிறேன், அவங்க சும்மா போகிற போக்கில் லக்கிலலாம் அடிச்சுட்டு வரல, நின்று நிதானமாக தாகத்தை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. மாவனை எங்களையாடா கத்துக்குட்டியானு இவ்வளோ வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் காட்டுற மாதிரி யாருன்னு. ஒரு காலத்தில் ஃபீல்டிங்னா நாங்கள் தான், ஒரு கிரிக்கெட் நல்ல நாங்கள் தான்ன்ற மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ தான் பெருசாக சின்ன பசங்க ஆட்சி காலி பண்ணுற மாதிரி இருந்தீங்க. கம்பேக் கொடுக்குறன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சி அன்பீட்டனா இந்த எலிட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த குரூப் 1 லிஸ்ட் இருக்குல்ல, இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த 8 அணிகளில் எந்த 2 அணிகள் ஃபைனல்ஸில் மோத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதில் ஒருத்தர் கணிப்பை முன் வச்சிருக்காப்புல, அதை காண்ற முடிவில் சொல்கிறேன். உங்கள் கணிப்பும் அதுவும் ஒத்து போகுதான்னு பார்ப்போம். ரைட்டு. ஆக்சுவலாக இப்போதைக்கு ஜிம்பாப்வே கிரிக்கெட் இருக்குல்ல, இதை பற்றி ஜிம்பாப்வே சார்ந்து இருக்க எல்லா பத்திரிகைகள்லையும் இப்படி தான் செய்தியை போட்டுட்ருக்காங்க. ஹெட்லைன்ஸாக தாங்க அங்கே ஜிம்பாப்வேன்னு இதுவரை காலமாக அங்கே இருக்க மக்கள்லாம் உயிர் கொடுத்தாங்க இந்த ஒரு விளையாட்டுக்காக, கிரிக்கெட்டுக்காக. அது கரெக்டான விஷயம் தான்றது இப்போ எல்லாருமே நினச்சி புகழ்கிறாங்க, பெருமைப்படுறாங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயம் ஜிம்பாப்வே பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. இதனால தான் இந்த வேர்ல்ட் கப்பை ஜிம்பாப்வே லிஃப்ட் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. இந்தியன் டீம் ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ்னு இல்லை, எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய ரெக்கக்னேஷனை கிடைக்காத ஒரு டீம் அவங்களோட திறமையை மட்டும் வச்சு மேலே வராங்கன்னா அவங்களுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் கிரியேட் ஆவாங்க. அதை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஜிம்பாப்வே டிசர்வ்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ரைட்டு. இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம சூப்பர் 8ல் இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா உள்ள வராங்க. 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபைனல்ஸோட ரீமேட்சாக தான் இந்த மேட்சை நான் பார்க்குறேன். சாதாரண போட்டியாக இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடட் கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்ன, நம்மக்கிட்ட பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே கரெக்டாக ஆடணும். அங்கங்கே சொதப்பிட்டா ஒரு ஐடியா சீட்டு கட்டி மாதிரி சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த பிளண்டரை மட்டும் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்கா அன்றைக்கி நம்ம ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கலாம். ஆனால் நம்ம வீக்னஸ் அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். என்ன சொல்ல வரோம் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கஷ்டமாயிடும் மக்களே. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேரும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இந்தியாவை ஜெயிச்சிருப்பா அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இந்திய ரசிகனா எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்கணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த டீமில் இந்தியா ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட ஒட்டுமொத்த ஸ்டாட்ஸை பார்க்குறப்ப அப்படி தான் தோணுது. நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கன்றீங்க இந்த மேட்ச்சில்? ஓகே, 2 பக்கமாக பேட்டிங் ஃபயர் அப் இருக்குல்ல, அது வேறு லெவல் அப்பில் இருக்குது. ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்களேன். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2024 இருக்குல்ல, இதுக்கு பிறகான ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. இதில் முதல்ல குயின்டன் டி காக் அந்த பக்கம்
167.8. அங்கே அவர்னா நம்ம பக்கம் யாரு? அபிஷேக் சர்மா 192. அந்த பக்கம் ராயன் ரிக்கல்டன் அப்படின்னா நம்ம பக்கம் இசன் கிஷன் யார் 117. அடிக்க முடியுமா இதை? அந்த பக்கம் ஐடன் மாக்ரம் 158னா நம்ம பக்கம் கேப்டன் சூரியகுமார் 153. அந்த பக்கம் பிரிவிஸ் 165 அப்படின்னா நம்ம பக்கம் தூபே 176. 2 பேரும் சிஎஸ்கே சிங்கங்கள். அந்த பக்கம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 138 அப்படின்னா இந்த பக்கம் திலக் வர்மா 142. அந்த பக்கம் டேவிட் மில்லர் 143னா இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா 154. இந்த லைனப்பை வச்சு தான் நான் சொன்னேன் இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெயிச்சிரும் நம்புறேன். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவை சோக்கர்ஸ்னு பல பேர் சொல்லுவோம்ல, அவங்க திடீர்னு கரெக்டாக அந்த சோக் பண்ணாமல் ஆடிட்டாங்க. இந்தியன் டீம் மட்டும் இல்லைங்க, வேற எந்த டீம் முதல்ல ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேலே இருக்குது. ஆனால் அவங்க சோக் பண்ணாமல் இருக்கணும். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த லைனப்பில் இருக்கிற எல்லாருமே ஆட போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது போல விஷயங்கள் கொஞ்சம் இந்தியா பேட்டில் அப்பர் ஹேண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோதாங்க. அடுத்து இந்த அகமதாபாத்தில் ஃபுல்லாக நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காங்க. நெட் ப்ராக்டிஸில் அதில் பும்ரா கிட்ட பாலை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷூஸ் இருக்குல்ல, டேமேஜ் பண்ணியிருக்காருங்க. அவர் வீச்சு அந்த யாக்கர்ஸ் இருக்கு பாருங்க, தொடர்ந்து பட்டுன்னு யாக்கர்ஸ் துல்லியமாக அதில் ஷூஸ் அந்த டேமேஜ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே பல பேர் கொண்டாடுறாங்க. பும்ரா கொண்டாடுறாப்புல. அப்பா சாட்டா சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. என் ஷூஸ் போயிடுச்சுனாக்கா நான் திருப்பி வாங்கிக்க போகிறேன், கோச்சோட ஷூ போயிடுச்சுனாக்கா அவரை திருப்பி வாங்கிக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது, யாருக்கு என்ன ப்ரோஜனம் சிரிச்சிட்டு இருக்காப்புல. லூஸான ஷோல்டர்ஸ், நல்ல ஒரு ஃபிட்னஸையே நல்லா பார்க்க முடியுது பும்ரா கிட்ட. ஸோ இன்ஜுரி கன்சர்ன் இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க. பும்ரா சார்ந்து தலைவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறதும் தெரியுது. இன்ஃபேக்ட் பவுலிங் கோச்சே இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல. பும்ரா செம்ம அக்யூரேசியாக இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த மேட்ச்சில் சம்பவம் பண்ண காத்திருக்காருன்ற மாதிரி அவரே ஒரு பில்டப் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் சிராஜ், ஒரு பக்கம் பும்ராவோட ஃபிட்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சிராஜை அச்சு உகார வச்சிட்டாங்க நம்ம ஆளுங்களே. அதாவது எதிரணியினர் பண்றது வேற, நம்ம ஆட்களை நம்மளுக்கு வச்சுக்கிற சூனியம் வேற. அதான் இங்கே நடந்திருக்க மாதிரி இருக்கு. என்ன இருக்கு, நெட் ப்ராக்டிஸ் செக்ஷன்ல ஹர்திக் பாண்டியா இருக்கார்ல, அவரு பேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வீசப்பட்ட பந்துங்க, அந்த பந்து அவர் அடிக்க போயிட்டு சிராஜ் மேல அந்த பந்து பட்டுட்டு இருக்கு. சிராஜோட இடது கால் முட்டி இருக்குல்ல, அதுல அடி பட்டு அந்த பந்து விழுந்திருக்கு. மேட்ச் வச்சுக்கிட்டு இந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு. ப்ரோ, சிராஜ் மேட்ச்ல ஆட போறாரு, பும்ரா அஷ்தீப் வச்சு முடிச்சிருவாங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா யாரு கண்டா, கம்பீர் மனசுல யார் இருக்காங்களோ. ஸோ அடி விழுந்துருச்சா அங்கேருந்து குடுன்னு எல்லாரும் வராங்க. ஹர்திக்கும் அதே ஆட்டிடியூட்ல வராப்புல. வந்தவர் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லி அவர் காலை பார்க்கவே அப்புறம் அங்கேருந்து அவர் நடக்க முடியாமல் நடந்து போனாருங்க. நெட் ப்ராக்டிஸ் செஷன் அதுக்கப்புறம் அவர் இல்லை. இன்கேஸ் இந்த மேட்ச்சில் ஒரு விளையாட வைக்கலான்னு பிளான் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைப்பா உனக்கு ரஷ் தான்ப்பா இந்த மேட்ச்சில் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தா அடுத்தடுத்த மேட்ச் இருந்தால் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பார்ப்போம் என்ன போதும் சொல்லிட்டு. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு எதிரான மேட்ச் இருக்குல்ல, அதில் மட்டும் சிராஜ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த ராணாக்கு ரீப்ளேஸ் பண்ண தான் வந்திருந்தாப்புல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 3 விக்கெட்ஸை தூக்கி இருந்தார். ஸோ சிராஜும் ஒரு பெஸ்ட் ஸ்பெல்லை வீசக்கூடியவர் தான். ஆனால் இந்த சூப்பர் 8ல் அவரை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் நான் நம்புகிறேன் பர்சனலாக. அடுத்து நம்ம சஞ்சு சேட்டா, இந்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவரோட தொடர் சர்க்கிள் இருக்குல்ல, 1-2 போட்டிகள் சார்ந்து, அதை வச்சு பல பேரும் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இதுமாரி பண்ணுறோம் அதுமாரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அவர் நல்லா அடிச்சாருன்னா ஆக ஓகோன்றாங்க, அடிக்கலன்னா பேக் பண்ண மாட்டாங்க. அவர் பயங்கரமாக கழுவி ஊத்துறது. கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி புரியுதா உங்களுக்கு? ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க, சுனில் நரேனை ஓப்பன் பண்ணி விடுவாப்புல. சுனில் நரேன் பந்து பேட்டில் பட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு 20-25 பந்து கரெக்டாக பட்டாலே முடிஞ்சிருச்சு. அவரே மேட்சை சிங்கிள் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருவாப்புல. அதில் ஒரு பெரிய ஸ்கோர் போயிடுச்சுன்னா டீம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் செகண்ட் பேட் பண்ணுறவங்க என்ன பெருசாக பண்ண முடியும்? அப்போ ஏற்பட்ட ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் கம்பீர் அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா பேட் மட்டும் பந்துக்கு படட்டும், மேட்ச் நம்ம ஜெயிச்சிருன்ற மாதிரி தான் ஃப்ரீடம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. தம்பி நீ தொடர்ந்து ஆடு, நீ சொதப்பினாலும் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குன்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆனால் இதே அஷூரன்ஸ் எத்தனை பிளேயர்ஸ் கிடைக்கும்? கஷ்டம்ல சஞ்சு மாதிரி பிளேயர்ஸ்க்கலாம். சரி, ஓகே, ரைட்டு. இன்கேஸ் அபிஷேக் சர்மா இந்த போட்டியில் இல்லை அப்படின்னா அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஆச்சுனாக்கா சேட்டா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவரும் நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டு இருந்தாருங்க. ஸ்குவாடில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இருக்க போகிறாங்க நெட் ப்ராக்டிஸில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சேட்டாக்கு இந்த முறை கொஞ்சம் பூஸ்டப் அதிகமாக கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது நெட் ப்ராக்டிஸ் செஷன். அப்போ அதை வச்சு இந்த மேட்ச்சில் அவருக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. பார்ப்போம். அபிஷேக்கும் இருப்பார், சஞ்சுவும் இருப்பார்னா அது கஷ்டம் இல்லை. இஷானு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம இந்தியன் பவுலிங் கோச் இருக்கார்ல மானி மார்க்கல், இவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க சஞ்சு சேட்டா ஒரு பக்கம் பயங்கரமாக ப்ராக்டிஸில் இருக்காப்புல, அப்போ அபி ப்ரோ இல்லையா அந்த மேட்ச்சில்? ஏன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது இதுன்னு பேச ஆரம்பிக்கவே நம்ம மார்க்கல் சிரிக்கிறாப்புல. ஏங்க அபிஷேக் சர்மா இல்லையா? என்னங்க நீங்கள், அதெல்லாம் கிடையாது. அபிஷேக் சர்மா பற்றி டிஸ்கஷனே கிடையாது எங்ககிட்ட. தலைவர் எப்பவுமே கண்டிப்பாக ஆடுவாப்புல டீமில். எங்களுக்கு நல்லா தெரியும், தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்த கண்டிப்பாக அபிஷேக் பண்ணுவார்.
அது கண்டிப்பாக பண்ணுவார், வெயிட் பண்ணி பாருங்கன்னு நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் காத்திருக்க சொல்கிறாப்புல. அவர் நெட் ப்ராக்டிஸ் செஷன் அப்போ அவ்வளோ உழைச்சிருக்காரு அபிஷேக் சர்மா. நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமலாம் போயிட முடியாது. ஒரு நல்ல விஷயம் அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்காரு. அது எந்த போட்டிலேருந்து தெரியல, ஆனால் அபி அடிச்சாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. என் அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஆக்சுவலாக இந்த 2 அணிகள் தான் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸை இந்த முறை மோத போகுதுன்னு நான் சொல்லலைங்க. அயன் மார்கன் இருக்கார்ல, அவரு கணிச்சிருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, உங்களோட கணிப்பு என்ன? இந்த முறை ஃபைனல்ஸில் எந்தெந்த 2 அணிகள் விளையாட போகிறாங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.